அன்பார்ந்த மை V3R உறுப்பினர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இன்றைய வாழ்வியல் சூழலில், இன்றைய ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மில், இன்றைய சமூக சூழலில் ஒரு வார்த்தை நமக்கு கேட்கறதுக்கு சங்கடமான வார்த்தையாக, ஒரு பிரமிப்பான வார்த்தையாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, பொருளாதார சுதந்திரம், ஃபினான்சியல் ஃப்ரீடம். முதல்ல அப்படின்னு என்னன்னு பார்ப்போமா? இதுக்கு என்ன அளவுகோல் சொல்கிறாங்க இந்த பொருளாதார வல்லுநர்கள்னா, 3 விஷயத்தை நமக்கு அளவுகோலை சொல்கிறாங்க. ஒன்று, நினச்சதை நினச்ச நேரத்துக்கு வாங்கணும், நினச்ச இடத்துக்கு நினச்ச நேரத்துக்கு போகணும், நினச்சதை நினச்ச நேரம் செய்யணும். இந்த 3 விஷயம் யாருக்கிட்ட இருக்குதோ, சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு கடைக்கு போனால் டேக்கை பார்க்காம பொருள் வாங்கணும், ஹோட்டலுக்கு போனால் சைடில் ரேட்டை பார்க்காம ஆர்டர் பண்ணணும். இப்படிலாம் சொல்லுவாங்க. சரியா? நமக்கும் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும். இதுக்கு நம்ம செய்கிற வேலை, இப்போ வாங்கிட்டு இருக்க வருமானம் இடம் கொடுக்குதா, இல்லை இப்போ கொடுக்குமா, இன்றைக்கி இல்லாட்டி 10 வருஷம் கழிச்சு கொடுக்குமான்னு கேட்டால் அந்த கேள்வியே தப்பு. ஏன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கும்போது எதுக்கு கேள்வி கேட்கணும்? இப்படி தான் இன்றைக்கி வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஆனால் இந்த பொருளாதார சுதந்திரம் யாருக்கு கிடைச்சிருக்குது அல்லது யாருக்கு கிடைக்கும் நம்புறோம்னா, பரம்பரை பணக்கார வீட்டில் பிறந்தவனுக்கு கிடைக்கும், அல்லது பயங்கரமான திறமை உள்ள பெரிய பாடகன் ஹிட் ஆகிட்டான், இல்லை பெரிய நடிகன் ஹிட் ஆகிட்டாரு, இல்லை ஒரு பெரிய மியூசிஷியன், எப்படியா வச்சுக்கினீங்க, ஏதோ ஒரு ஃபீல்டில் ஒரு ஓவியர், ஏதோ ஒரு ஃபீல்டில் அந்த நபர் அவுட்ஸ்டாண்டிங்காக ஒரு பெரிய ஒரு டேலண்ட் பர்சனாக தன்னை ஹிட் பண்ணிட்டாருன்னா கோடிக்கணக்கில் காசு இருக்குது, அவருக்கு சுதந்திரம். ஃபாரினில் போய் நியூ இயர் கொண்டாடலாம், எந்த கண்ட்ரிக்காக போகலாம், கிரிக்கெட் மேட்ச் எங்கே இருந்தாலும் நேராக போய் முன்னால் உட்காந்து பார்க்கலாம், எதுனாலும் பார்க்கலாம். அவர் வருமானத்தை பற்றி கவலை இல்லை. ஏன்னா வருமானம் எங்கேயோ வந்துட்டு இருக்குது, செலவு நம்ம முன்னாடி பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ செலவு பண்ணுறது நம்மளோட வேலை, சம்பாதிக்கிற வேலை இல்லை, அதுக்கு முன்னாடி வேலை செஞ்சு வச்சாச்சு, அதில் வர்ற காசு கண்ணா அப்படின்னா வருது. இட் இஸ் பாசிவ் இன்கம். இப்போ ஆக்டிவாக இல்லாட்டி கூட இன்கம் வருது. அப்படி ஏதாவது நம்ம தாத்தா அப்பா சம்பாதிச்சது தான் நம்ம அந்த வேலையை பண்ணலாம், அல்லது நமக்கு மிகப்பெரிய திறமை இருந்தால் அதை காமிச்சு சம்பாதிச்சுக்கலாம். இப்படி விஷயம் இல்லாத போது என்ன பண்ணுறதுங்கிறது தான் நடுத்தர மக்களுடைய யதார்த்தமான கேள்வி. அப்படி ஒரு கேள்வி இருக்கிறனால தான் இந்த வார்த்தையை அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை, அதை மதிக்கிறது இல்லை, கண்டுக்கிறது இல்லை, கடந்து போயிடுறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் இந்த வார்த்தை நமக்கு பிடிக்காதா? நம்ம கிடைச்சா நம்ம விரும்ப மாட்டோமா? அதை கொண்டாட மாட்டோமா? அப்படி உண்மையிலுமே இந்த பொருளாதார சுதந்திர விஷயத்துக்குள்ள நீங்களும் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இது வரைக்கும் அது உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தையாக இருந்திருக்கலாம், அல்லது தெரியாத வார்த்தையாக இருந்திருக்கலாம். பட் மை வீட்டில் வந்ததுக்கு பின்னால் இது உங்களுக்கும் சொந்தமுங்க. சரியாக புரிஞ்சுக்கிட்டு இதில் டீமை டெவலப் பண்ணி, கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி, கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த விஷயம் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா, இன்னைக்கு இல்லாட்டியும் 6 மாதம் கழிச்சு, 6 மாதம் கழிச்சு இல்லாட்டியும் 1 வருஷம் கழிச்சு, வேண்டாங்க 5 வருஷம் கழிச்சாவது ஆயுசில் இந்த பொருளாதார சுதந்திரத்தை அடைஞ்சிட்டு தாங்க நம்ம வாழ்க்கையை முடிப்போம். அப்படி ஒரு வாய்ப்பை மையத்திற்கு கொடுத்துருக்குதுங்க. இப்போ இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு மனசார செய்யணுமா வேண்டாமா? ஸோ பொருளாதார சுதந்திரம் வேணும்னு நினச்சிங்கன்னா, பணக்கார வீட்டில் பிறக்கலை, கவலை இல்லை, புதுசாக பிறக்க முடியாது, நம்ம பெரிய திறமை இல்லை, கவலை இல்லை, ஆர்வமும் விடாமுயற்சியும் எஃபர்ட் போடுற அந்த ஆட்டிடியூட் உங்களுக்கு இருந்ததுன்னா, மை V3 பிளாட்ஃபார்ம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அந்த பொருளாதார சுதந்திரத்தை இதன் மூலியமாக அச்சீவ் பண்ண முடியும். சரியாக புரிஞ்சுக்கிட்டு களமிறங்கி வேலை செய்யுங்க. காலம் அந்த வெற்றிக்கனியை உங்கள் கையிலும் கொடுக்கும், அதற்கு மை V3 துணைக்கும். நண்பர்களே, நம்ம எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலியில் ஒருங்கிணைந்து செயல்பட்டுக்கிறோம். அந்த வகையில் ஒரு சில உரிமையில் உங்கள்கிட்ட சில விஷயங்களை நான் மனசுட்டு ஷேர் பண்ணுறேன். அப்படி ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நாம் இருக்கோம், நமக்கு முன்ன 2 தலைமுறை அப்பா தாத்தா, பின்னணி தலைமுறை நம்முடைய வாரிசு, அவங்க வாரிசு, அதாவது மகன் பேரன் வச்சுக்கலாமே. இப்படி 5 தலைமுறையை நம்ம எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா, நம்ம தாத்தா சம்பாதிச்சாங்கல்ல, தாத்தா காலத்தில் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அப்படி சம்பாதிச்சவங்களுடைய நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, தன்னுடைய பேரன் நல்லா வாழணும் அப்படின்னு நினச்சி சம்பாதிச்சாங்க. எல்லாத்துக்கும் முடிஞ்சதான அது வேற கேள்விக்குறி. பட் அவங்க நோக்கம் என்ன? பேரன் நல்லா வாழணும். அதே அப்பா காலத்தில் சம்பாதிச்சது தன்னுடைய மகன் நல்லா வாழணும். இப்போ நாம சம்பாதிக்குது நாம நல்லா வாழணும். அடுத்தது நம்ம பையன் சம்பாதிக்க போகிறான், நல்லா இல்லை, வாழணுன்னே சம்பாதிக்கணும், அதே பெரிய போராட்டம். அடுத்தது பேரை உயிர் வாழ்றதுக்கே போராட்டமாக இருக்கும், அதுக்கே சம்பாதிக்கணும், அவ்வளோ மருந்து அவ்வளோ மாத்திரை இதுன்னா தான் வாழ முடியும். அப்புறம் சொத்து வாங்குறது எங்கே செட்டில் ஆகுறது? அப்படி ஒரு நிலைமை இன்றைக்கி வந்துருக்குது. ஏன்னா இப்போவே நம்ம திங்கிற சோறு சுத்தமாக இல்லை, உள்ள விஷமாயிருச்சு, குடிக்கிற தண்ணி சுத்தமாக இல்லை, விஷமாயிருச்சு, சுவாசிக்கிற காற்று விஷமாயிருச்சு. ஸோ உடம்புக்கு போகிற சாப்பாடு, தண்ணி, காற்று 3 விஷமாக போனால் இந்த உடம்பு இடத்துக்கு ஆகும். எத்தனை அட்டாக்கு, எத்தனை கேன்சரு, இப்படி எத்தனை ஆர்கன் ஃபெயிலியரில் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போவே நிலைமைனா யோசிச்சு பாருங்கள், அடுத்த மக வாழ்க்கை எப்படி இருக்கும், பேர வாழ்க்கை எப்படி சொல்லிட்டு. ஸோ இப்போ நமக்கு இருக்கிற கேப்பில் எவ்வளோ முடியுமோ சம்பாதிச்சு வச்சாதான் நம்மளுடைய பையனோ நம்மளுடைய பேரனோ
ஓரளவுக்கு நிம்மதியாக வாழ்க்கையில் வாழ முடியும். ஏன்னா அப்போ அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது. அவங்க நிலைமை இருக்கிற மெயின்டைன் பண்ணுறதுக்கே பெரிய பாடமாக சொல்லும்போது இப்போ நமக்கு சுதாரிச்சுக்கிட்டு கிடைக்கிற கேப்பில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி, ஏன்னா நீங்கள் செய்கிற வாய்ப்பில் உங்களுக்கே சம்பாதிக்க முடியாமல் போராடிட்டு இருக்கீங்க, அதுதான் யதார்த்தம். அப்படி இருக்கும்போது எங்கே போய் மகனுக்கு சம்பாதிக்கிறது, பேரனுக்கு சம்பாதிக்கிறது. ஸோ அப்படி ஒரு நிலைமையிலேருந்து நீங்கள் மாறணும்னு சொல்லி இயற்கையும் உங்களுடைய இறையும் நினைச்சதுனால தான் இன்னைக்கு மைவித்திரி வாய்ப்பை உங்கள் நட்பு மூலியமாவோ உறவு மூலம் கையில் கொடுத்துருக்கு. ஸோ சரியாக புரிஞ்சுக்கிட்டு இதில் ஒரு 3 வருஷம், அதாவது வாழ்க்கை ஃபுல்லாக இல்லை, ஒரு 3 இயர்ஸ் கரெக்டாக வேலை செஞ்சீங்கன்னா உங்கள் 3 தலைமுறைக்கு, அதாவது உங்களுக்கு, உங்கள் பையனுக்கு, உங்கள் பேரனுக்கு வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்றதுக்கு என்ன தேவையோ அத்தனை காசு சம்பாதிக்க முடியும். அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் மைவித்தி கொடுத்துக்குது. ஸோ சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை வெட்டியாக வேடிக்கை பார்க்காம கொஞ்சம் களமிறங்கி வேல்யூ கொடுத்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா, இப்போ நான் திரும்ப சொல்கிறேன், என்னடா நீ இப்படி சொல்கிற வெட்டியாக பார்க்குறோமா, அப்படி அல்ல. ஒரு உணர்வில், ஒரு உரிமையில், ஒரு ஆதங்கத்தில், ஒரு அக்கறையில் பேசுகிறேன். நீங்கள் எப்படியோ எடுத்துக்கங்க. ஸோ எனக்கு உரிமை இருக்குது, அந்த வகையில் பேசுகிறேன். ஸோ தப்பாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, நீங்கள் இன்னும் நினச்சிட்டு போங்க. பட் சொல்லணும்னு எனக்கு தோணுது, நான் சொல்கிறேன். ஸோ சரியாக புரிஞ்சுக்கிட்டு ஏன் செஞ்சு பார்க்கக்கூடாது, வேடிக்கை பார்க்குறத செஞ்சு பார்க்கலாமே. ஸோ அப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா, செயலில் இறங்குனீங்கன்னா இந்த பிஸ்னஸ் மூலிமா நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு மட்டும் இல்லை, அடுத்த 3 ஜென்ரேஷன் இன்க்ளூடிங்கும் உங்கள் 3 தலைமுறை வருமானத்தை இந்த தொழில் திட்டத்தை சம்பாதிக்க முடியும். அதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் கம்பெனி கொடுத்துருக்குது. ஸோ சரியாக புரிஞ்சுக்கிட்டு கூட ஒத்துழைப்பு கொடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இதன் மூலிமா நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் தலைமுறை செட்டில் ஆகும். நம்பிக்கையோடு செயல்படுங்கள். உங்களோட மைவித்தில் இருக்குது. மனசு விடாமல் மாற்ற வரும் நம்பிக்கையோடு உற்சாகமாக உணர்வுபூர்வமாக சேர்ந்து செயல்படுவோம். நம்ம கம்பெனியில் நீங்கள் மெம்பர் ஆகி எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் மெம்பர் ஆனதுலேருந்து இந்த பிஸ்னஸை எப்படி யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு இதை எஃபர்ட் போட்டீங்க, எந்த அளவுக்கு இது ஒரு வேல்யூபிளாக பார்த்தீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, அதை பார்க்குறதுக்கு முன்னால் அல்லது பார்த்துட்டு இருக்கும்போதே இதை எப்படி பார்க்கணும் கேள்வி இருக்கு இல்லையா, அது சார்ந்து சில விஷயங்களை ஒன்று ஷேர் பண்ணுறேன். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே, நெஞ்சினில் துணிவிருந்தால் நிலவுக்கும் போய் வரலாம், ஒரு பாட்டில் வரும். ஸோ என்னன்னா, நாம் என்னவா இருக்கிறோம், என்னவா ஆக போகிறோங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கு, நம்முடைய எண்ணங்களை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த மைவித்திரியை நம்முடைய எண்ணத்தில் எப்படி ஏற்றி இருக்குமோ அதுதான் தொழிலில் ஒரு நீ நினைச்ச வண்ணத்தை கொடுக்கும். அதான் நீ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக பல பேர்த்துக்கு மாறி இருக்கு. வாழ்க்கையில் நிறையா வாய்ப்புகள் வரும் போகுங்க, ஆனால் ஒரு சில வாய்ப்புகள் தான் வாழ்க்கையே தரும். அப்படி இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான நபர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த மைவித்திரி. அதுதான் இன்னைக்கு உங்கள் கையிலையும் கிடைச்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு படிப்படியாக அதில் ஒரே நைட்டில் எல்லாம் செய்ய வேண்டாம். ஒன் பை ஒன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு படிப்படியாக ஸ்டெப் வச்சு உள்ளே வாங்க. உள்ளே வந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட், மிகப்பெரிய செட்டில்மெண்ட் இன்னைக்கு வாழ்க்கையில் காத்துட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு எல்லாருமே வாழ்க்கையில் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாலேயே, ரிட்டையர்மெண்ட் வந்துடும் எப்படி எல்லாத்துக்கும், வர்றதுக்கு முன்னாலேயே செட்டில்மெண்ட் ஆயிடணும், என்ஜாய்மெண்ட் அடையணும்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது நம்மளோட பேமெண்ட் தாங்க. அந்த பேமெண்ட் தூக்கிட்டு இந்த செட்டில்மெண்ட் நோக்கி, என்ஜாய்மெண்ட் நோக்கி போகும்போது குறுக்க நிற்கிது பெரிய சிவர கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட்டை தாண்ட முடியாமல் பல பேர் அங்கேயே போராடி, ஆயுசுக்கும் போராடி செட்டில்மெண்ட்டை கண்ணில் பார்க்காம செத்து போயிட்டாங்க. அந்த மாதிரி நாம் இருக்கக்கூடாதுங்க. வாழ்க்கையில் இந்த கமிட்மெண்ட்டை உடைக்கணும்னா, நினைச்ச செட்டில்மெண்ட்டை அடையணும்னா, நினைச்ச மாதிரி என்ஜாய்மெண்ட் அடையணும்னா உங்களுடைய பேமெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. ஸோ ஏற்கனவே நீங்கள் பேமெண்ட் வாங்கிட்டு இருக்கீங்க, ஒரு வேலை செஞ்சு ஒரு தொழில் பண்ணி வாங்கிட்டு இருக்கீங்க, அந்த வருமானத்தை இன்னும் அதிகப்படுத்தி வலிமைப்படுத்தி உங்களை மேம்படுத்துறதுக்கு தான் இந்த மைவித்திரி வாய்ப்பு உங்கள் கையில் வந்திருக்கு. ஸோ இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ தேவையோ அதுக்கு எஃபர்ட் போட்டு நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணீங்கன்னா உங்கள் பேமெண்ட் வலிமை பெறும், பெரிய வலிமை பெறும், எழுச்சி வரும், உங்கள் செட்டில்மெண்ட் நிச்சயமாக கிடைக்கும், கமிட்மெண்ட் தூளாயிரும். கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இறங்கி ஒர்க் அவுட் பண்ணுங்க, பிஸ்னஸில் கமிட் ஆகுங்க, உங்களுடைய கமிட்மெண்ட் எல்லாம் அடிச்சு தூள் கிளப்புங்க, உங்கள் செட்டில்மெண்ட், உங்கள் என்ஜாய்மெண்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. நம்முடைய இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உங்ககிட்ட நண்பர் கொடுக்கும்போது இதன் மூலிமா நிறைய சம்பாதிக்கலாம், பெரிய லெவலில் செட்டில் ஆகலாம், நிறைய பேர் நல்லா இருக்காங்க, மேபி அவரே நல்லா இருக்கலாம், எனக்கு வருமானம் சொல்லியிருக்கலாம். பட் இந்த இடத்துல இந்த விஷயத்தை கேட்கும்போது அடிப்படையில் உங்களுக்கு ஒரு எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பேருக்கு என்ன அப்படின்னா, இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ஊறப்பட்ட கம்பெனி ஏற்கனவே பண்ணி பார்த்தாச்சு, பண்ணுறதையும் பார்த்தாச்சு, இதில் எதுவுமே உருப்படியான மாதிரி தெரியல, எனக்கே அந்த அனுபவம் நிறையா இருக்குது, இதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லி நான் எங்கேயா பண்ண போகிறேன், போப்பா இதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லி ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலாம்.
அவர் என்னதான் விளக்கம் சொல்லி எனக்கு வருது இப்படி இருக்குதுன்னு சொல்லி அவர் தன்னை வந்து வெளிப்படுத்தி சொன்னாலும் உங்களுக்கு ஏற்கனவே கடந்த காலத்தில் கிடைச்ச நெகட்டிவ் அனுபவங்கள்னால இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டே வேஸ்ட்டு, இதில் வந்து பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியாது, இது நமக்கு தேவையில்லாத வேலை சொல்லிட்டு நீங்களும் ஒதுங்கிடுவீங்க. அவருக்கும் அட்வைஸ் பண்ணுவீங்க, உனக்கு எதுக்கு வந்து வேண்டாம் வேலை, ஒழுக்கமான என்ன வேலையோ அந்த வேலையை பாருங்க கூட அட்வைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் உங்ககிட்ட ஒன்றே கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் முயற்சி பண்ணீங்கல்ல, பல கம்பெனி ட்ரை பண்ணீங்கல்ல, ஒரு கம்பெனி ட்ரை பண்ணி தோல்வி வந்ததுக்கப்புறம் விட்டு போட்டு போயிருக்கலாமே, ஏன் ட்ரை பண்ணீங்க அடுத்த கம்பெனி? சரி அதுதான் ஃபெயிலியர், திரும்பவும் ஏன் அடுத்த கம்பெனி போனீங்க? விட்டுட்டு போயிருக்கலாமே, ஒன்றுக்கு 2 போச்சு, இதுக்கப்புறம் வேண்டான்னு போயிருக்கலாம்ல. இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கிறீங்களே, அந்த முடிவே முதல் கம்பெனிக்கு எடுத்துருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் லாஸ் ஆகிருக்க மாட்டீங்களே, இவ்வளோ சிரமப்பட்டிருக்க மாட்டீங்களே, இந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்க மாட்டீங்களே, குடும்பத்தில் அவமானம் ஆயிருக்காது இல்லை? ஏன் அடுத்தது ட்ரை பண்ணீங்க? ஒரே ஒரு நம்பிக்கை தாங்க, அட்லீஸ்ட் இதுலையாவது ஜெயிச்சிருவோமா, அட்லீஸ்ட் இதன் மூலியமாவது நம்மளோட தோல்விக்கு ஒரு மாற்றம் வந்துடாதா, அட்லீஸ்ட் இதன் மூலியமாக நம்ம யாரும் ப்ரூவ் பண்ணிட மாட்டோமான்னு சொல்லி தான் ஒன் பை ஒன்னா ட்ரை பண்ணி இவ்வளோ ஃபெயிலியரை பார்த்துருக்கீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இவ்வளோ டைம் தோத்தீங்கல்ல, எதுக்காக தோத்தீங்க? ஒரு முறை ஜெயிப்பேன் நம்பிக்கை தானே. அந்த ஒரு முறை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தபோது இன்னைக்கு நீங்கள் களமிறங்க தயங்குறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? தோல்விகள் தோல்வதற்காக அல்ல, மீண்டும் துளிப்பதற்காக. ஸோ இங்கே எந்த ரிஸ்க்குமே இல்லை. ரிஸ்க் எடுத்துக்க முடியல, பண்ணி பார்த்துட்டீங்களே. இங்கே ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல், ஒரு பைசா முதல் இல்லாமல் ஒரு ஓயமாக சேர்ந்து உங்களுக்கு வேணுங்கிற பொருளை வேணுங்க போது வாங்கிட்டு இதை டெவலப் பண்ணுறது மூலியமாகவே இங்கே லட்சங்கள் கோடிகள் சம்பாதிக்க முடியும்னா செஞ்சு தான் பார்ப்போமே, ஏன் வேடிக்கை பார்க்கணும், விளையாண்டு பார்க்கலாமே. ஸோ ஒரு அற்புதமான வாய்ப்பும் கையில் கிடைச்சிருக்குது. ஸோ நீங்கள் கடந்த கால தோல்விகளை மனசை வச்சுக்கிட்டு இங்கே முயற்சிக்கு தவந்துடாதீங்க. ஏன்னா 1000 முறை தோத்த எடிசன் தான் அதுக்கப்புறம் தான் பல்ப் கண்டுபிடிச்சார். அந்த கடைசி அவர் முடிவு என்ன, எனக்கு ஒரு நம்பிக்கை, அது என்னது குருட்டு நம்பிக்கை. ஏன் தெரியுமா? இதற்கு முன்னால் பல்ப்னு அவர் பார்த்தது கிடையாது, உலகத்தில் அப்படி கிடையாது. அவர் மனசுக்குள் நினைச்சாரு இது மாதிரி ஏதாவது பண்ணால் இப்படி வர்றதுக்கு வாய்ப்புன்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணார். அந்த ஃபீலிங்கை மற்றவங்களை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கான முயற்சியில் தான் அத்தனை முறை பரிசோதனை பண்ணி ஒரு லெவலில் அவரோட ஃபீலிங்கை மற்றவங்களை ஃபீல் பண்ண வச்சுட்டார். ஸோ ஒரு குடுத்தனமான நம்பிக்கையே இந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுத்துருக்குதுன்னு சொன்னால், உங்கள் கண்ணு முன்னால் இத்தனை 1000 பேர் 1,00,000 பேர் இங்கே சம்பாதிச்சுக்கிட்டு லைஃப்பில் நல்லா இருக்காங்க, கார் வாங்கி அடுத்த செட்டில் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, மேபி உங்களுக்கு சொன்னவரே நீங்கள் நல்லதுமாக வருமானம் சம்பாதிச்சுட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு தெளிவான ஆதாரபூர்வமான ஆணித்தரமான நம்பிக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கே அசால்ட்டாக விடணும், ஏங்க அச்சப்படணும்? வாங்க, மைவித்திரு அற்ப வாய்ப்பு கையில் கொடுத்துக்குது. ஸோ நீங்கள் மார்க்கெட்டராக இருந்தீங்கன்னா, இதை முழுசாக ஸ்டடி பண்ணீங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க, இந்த மாதிரி வாய்ப்பு ஒரு 10 வருஷமாக கிடச்சிருந்ததுன்னா என் லெவலே வேறு. அதனால் நான் இன்னைக்கு கிடச்சிருச்சு இல்லை, அந்த விஷயம் இப்போ செய்யுங்க. இத்தனை அனுபவம் கூட்டிருக்குல்ல, அந்த அனுபவத்தை போல பிஸ்னஸில் வந்து கரெக்டாக வந்து வெளிப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. அதன் மூலிமா மற்றவங்களோட வேகமாக அச்சீவ் பண்ணுங்க. ஸோ மொத்தத்தில் வாய்ப்பு கிடைச்சிருச்சு, இதை பயன்படுத்துறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சிங்கன்னா பெருசாக ஜெயிச்சிடலாங்க. பயன்படுத்தலாமா வேண்டாமான்னு யோசிச்சிங்கன்னா நல்லா யோசிச்சு பொறுமையாக வாங்க. என்னைக்கு வந்தாலும் நிறுவனம் உங்களுக்கு வரவேற்கிறதுக்கு தயாராகுது. ஆனால் மொத்தத்தில் வராமல் மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா அதை பயன்படுத்தாமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்படி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரக்கூடாது. உங்களுடைய கடந்த கால தோல்விகளுக்கு, கடந்த கால ரணங்களுக்கு ஒரு அற்புதமாக மருந்து தர்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் மைவித்திரி வாய்ப்பு. அதை நீங்கள் செஞ்சு பார்த்தா புரிஞ்சுக்குவீங்க. நானும் ஆசைப்பட்றேன், செஞ்சு பார்த்து புரிஞ்சுக்குங்க. பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணி வாழ்க்கையில் செட்டில் ஆகிருங்க. முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ண தயாராக இருந்தால் மைவித்திரி வாழ்த்துவதோடு வாய்ப்பு கொடுத்து உங்களை மேலே வந்தால் அதை வந்து வரவேற்கும் தயாராகுது. வாங்க, சேர்ந்து பயணிப்போம். பெருசாக இந்த மார்க்கெட்டில் தன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுற ஒவ்வொரு நபருக்கும் இந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இதன் மூலியமாக இந்த பொருளாதார சாம்ராஜ்யத்தில் ஒரு மிகப்பெரிய சரித்திரம் படிப்போம். நம்ம கம்பெனியில் ஏற்கனவே ஏதோ ஒரு பிளானில் நீங்கள் மெம்பர் ஆகிட்டீங்க. அதனால தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா மெம்பர்ஸ் தான் இந்த வீடியோ ரீச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஆல்ரெடி ஒரு மெம்பர் தான். ஸோ உங்களோட மனம் விட்டு நான் சில விஷயங்களை பேசுகிறேன். ஏன்னா என்னோடய குடும்ப உறுப்பினர் முறையில் சில விஷயங்கள் உங்களை பேசுகிறேன். நீங்கள் வந்து நார்மலாக ஒரு 3 கேட்டகரிக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று மிடில் கிளாஸில் இருக்கலாம், அல்லது அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கலாம், அல்லது லோயர் மிடில் கிளாஸில் இருக்கலாம். இந்த 3 கிளாஸ்லாம் மேக்ஸிமம் பீப்புள் கிளாஸில் ரிச்சாக இருப்பாங்க, சில பூராக இருப்பாங்க. பட் நார்மலாக இருக்கக்கூடிய கேட்டகரினா இந்த 3 தான். அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ். இதில் நீங்கள் எதில் இருந்தாலும் இப்போது இந்த கிளாஸ் அப்படிங்கிற தீர்மானிக்கிறது எது அப்படின்னா, உங்களுடைய தினசரி வருமானம், உங்கள் மாத வருமானம், உங்கள் ஆண்டு வருமானம், உங்கள் சொத்து மதிப்பு. இதுதான் வந்து உங்களுடைய கேட்டகரி. நீங்கள் எந்த லெவல் இருக்கீங்கிறது தீர்மானிக்கிறது ஒழிய நீங்கள் எவ்வளோ நல்லவரா, நீங்கள் கெட்டவரா, நல்லா பாடுவீங்களா, அதெல்லாம் முக்கியம் இல்லை. உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்குது, அது அசட், அசையா சொத்து, அசையும் சொத்து, இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி வந்து உங்களுடைய கேட்டகரி தீர்மானிக்கப்படுது. ஓகே, இப்போ ஒரு வேளை வந்து நீங்கள் வந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ் பர்சன் வச்சுக்கோமே, என்னென்னு உங்களுக்கு தான் தெரியும். நான் பொதுவாக சொல்கிறேன்.
நான் அந்த நபருக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்னு சொன்னால், சிம்பிளாக ஒரு கடைக்கு குழந்தைய கூட்டு போகிறதே பிரச்சனை தாங்க. அங்கே நீங்கள் கூட்டு போறீங்க அப்படின்னா அந்த கடையில் முன்னா அழகாக அழிக்கிருப்பான், கிண்டஜான்னு வச்சுருப்பான். குழந்தை பார்த்து அப்பா அதை வேணும்னு கேட்கும். அதை பார்க்கும்போது உடனே நம்ம சொல்லுவோம், கொஞ்சம் கூட யோசிக்காமல், அது அது வேண்டான்னு. எங்க ஒரு ஆய்வாக பேக் பண்ணி அழகாக அடிக்க வச்சுருப்பான். நீங்கள் சொல்லுங்கள், கல்ல மிட்டாய் வாங்கி கொடுங்க, கமல்கட்டை வாங்கி கொடுங்க, கல்கோணம் வாங்கி கொடுங்க, இதுதான் தாங்க நல்லதுன்னு சொல்லி கொடுங்க, தப்பு இல்லை. ஆனால் அந்த 35 ரூபா 40 ரூபா வாங்குற சங்கடப்பட்டு அந்த பொருளை தப்பு சொல்கிறீங்க இல்லையா, அது நமக்கே உறுத்தலாக இருக்குங்க. ஸோ அப்படி நிலைமையிலேருந்து மாறணுங்க. நீங்கள் மிடில் கிளாஸ் வச்சுக்கங்களேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன். மிடில் கிளாஸ் வச்சுக்கங்களேன், உங்கள் பையன் புள்ள காலேஜ் போயிட்டு இருக்கு அப்படின்னா அங்கே புது ஃபோன் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. கூட படிக்கிறவங்க யாரோ ஃபோனை வாங்கிடுவாங்க. அந்த புது ஃபோன் லான்ச் ஆனாலே நமக்கு கொஞ்சம் குப்புன்னு இருக்கும். ஏன் தெரியுமா? எங்கே நம்ம பையன் கேட்பானோ, எங்கே நம்ம புள்ள கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் வந்துடுது. ஏன்? மற்ற குழந்தை வாங்கி யூஸ் பண்ணும்போது அதை நம்ம குழந்தை கேட்கும்போது ஃபோனை யூஸ் பண்ணுறது தப்புப்பா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லைப்பா, படிக்கிறவங்க எதுக்கு அவசியம் சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணுறது கூட கையில் காசு வச்சு தான் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அந்த அட்வைஸ் அவங்க கேட்பாங்க. ஒரு வேளை நமக்கு வாங்கி தர்றதுக்கு தகுதி இல்லைங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா நம்ம சொல்கிற அட்வைஸ் எப்படி பார்ப்பாங்க? வாங்கி தர்றதுக்கு வக்கில்ல, பேசுகிற பேச்சை பாருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் பணத்தை வச்சுட்டு வேண்டான்னு சொல்லுங்கள். ஆனால் இல்லாமல் வேணான்னு சொன்னீங்கன்னா அது குடும்பத்திலே மரியாதை இல்லாமல் போயிடும். அடுத்த விஷயம், நம்ம ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கோம். என்ன இருந்தாலும் பையனை புள்ளி பெற்று வச்சுக்கிறோம், நாளைக்கு கட்டி கொடுக்கணும். நீங்கள் ஒரு பையனுக்கு பொண்ணு பார்த்தாலும் சரி, அது உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்க, எந்த வாகனத்தில் போகிறீங்க, உங்கள் வாழ்க்கை தரம் எப்படி இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் ஆப்போசிட்லி பொண்ணோ மாப்பிள்ளையோ பார்க்க முடியும். எவ்வளோ பவுன் போகிறப்ப பொண்ணுக்கு அதை பேஸ் பண்ணி தான் மாப்பிள்ளையுடைய அந்த கேட்டகரி தீர்மானிக்க முடியும். அப்படி இருக்கும்போது எங்கே இருந்தாலும் இந்த பணம் தாங்க வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ஒரு அளவுகோலாக நம்மளோட மரியாதை தீர்மானிக்குது. ஒன்றும் வேண்டாங்க, இன்னைக்கு இந்த பணத்துக்காக நாம் செய்கிற விஷயம் ரெண்டு. ஒன்று, செல்ஃப் எம்ப்ளாயாக இருப்போம், எங்கேயாவது தொழில் பண்ணி சொந்தமாக நடத்திட்டு இருப்போம், அல்லது எங்கேயாவது வேலைக்கு போயிட்டுருப்போம். இந்த காசு சம்பாதிக்கிறதுக்காக நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை முறை அவமானப்பட்டிருப்போம். இந்த பணத்துக்காக ஒரு வேலைக்கு போகிறதுல ஒரு சூப்பர்வைசர், அவர் என்ன நமக்கு முன்னாடி சேர்ந்து அவ்வளோதான், அவரும் அந்த வேலைக்கு செய்கிறவர் தான். ஆனால் அவர் திட்டுவார், திருப்பி பேச முடியாது. மனசுக்குள்ளே புழுங்கிட்டு உள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த கோபத்தை வீட்டில் காமிச்சுக்கிட்டு எவ்வளோ மோசமான ஒரு உறுத்தலான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். காம்ப்ரமைஸ் லைஃப். ஏன்? கோவிச்சுட்டா அவனுக்கு வேலை இருக்காது. திரும்ப என்ன பண்ணுறது? குடும்ப மாசமான வாடகை கொடுக்கணும், ஃபீஸ் கட்டணும், எவ்வளவோ பஞ்சாயத்து இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்முடைய உணர்வுகளை அடக்கி கொண்டு எங்கேயுமே வெளியே காமிச்சிக்காம ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஸ் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த பணம் நமக்கு தேவைப்படுது. இதுலேருந்து நீங்கள் மீளணும் இல்லையா? கண்டிப்பாக மீண்டாகணும் இல்லை? இதுக்கு நீங்கள் என்ன நினைப்பீங்க? எல்லாம் என் வீதி, கடவுளை தலை எழுதிட்டாரு, என் கர்மா, இப்படி எல்லாம் சொல்கிறீங்க இல்லையா? அப்படி ஒரு வேளை உண்மையாக இருந்தால் கூட அதே கர்மா தான், அதே கடவுள் தான், அதே விதி தான். இதுலேருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்காக மை விதிக்கிற வாய்ப்பை உங்கள் கையில் கொடுத்துருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் காரணம் கேட்டுருந்தீங்கன்னா தப்பு உங்கள் மேலேங்க. ஸோ சரியாக புரிஞ்சுக்கிட்டு இதில் ப்ராப்பராக இதை கையாண்டி வேலை செஞ்சீங்கன்னா ஏற்கனவே செஞ்சுருக்கிற பல பேர் லைஃப்பில் செட்டில் ஆகி நீங்கள் அடுத்த தடவை போயிட்டாங்க, சொந்தமாக கார் வாங்கிட்டாங்க, வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, வாழ்க்கையில் நல்லா இருக்காங்க. ஸோ நீங்களும் இது சரியாக புரிஞ்சுக்கிட்டு உங்களால் என்ன பண்ண முடியுமோ, எப்படி பண்ண முடியுமோ அப்படி எல்லாம் பண்ணி சம்பாதிக்கலாங்க. ₹1 பர்ச்சேஸ் பண்ணாமல் ஒரு ஓஎம்ஆ ஜாயின் பண்ணி ஒரு 25 நாள் பார்த்து ஒரு எஸ்ஜிஐ இதே செயலை மற்றவங்க செய்ய சொன்னா கூட ஒரு கோடி சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு பர்ச்சேஸ் கூட பண்ணாம, அல்லது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு தெரிஞ்சவங்களுக்கு அது நல்லா இருந்தா மட்டும் சொல்லி அதை அவங்களும் வாங்கும்போது ஸோ ரீபர்ச்சேஸ் இன்கம்ல நீங்க வாங்கினாலும் இன்கம் இருக்கு, அவங்க வாங்கினா இன்கம் இருக்கு. இப்படி 12 லெவலில் யார் எங்க வாங்கினாலும் அது ஒரு பர்சன்டேஜ் இன்கம் உங்களுக்கு வரும்னா இதை விட எளிமையான வாய்ப்பு எங்கேயும் இருக்க போகுது. ஸோ அதை தாண்டி நம்ம ஆடு பார்க்கல காசு இருக்குது, அதுபோக ரெஃபரல் காசு இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் இன்கம் இருக்குது. அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு எதுலலாம் இன்கம் வாங்குறீங்களோ இதுக்கு பதில் அது கிடையாது, அது கிடையாது, எல்லாமே தனித்தனி. ஆனால் வேலை எல்லாத்துக்கும் ஒன்றே தான். டீமை டெவலப் பண்ணுறோம், நாமளும் ஒர்க் பண்ணுறோம். இது நடந்ததுனாலே நம்மளுக்கு எல்லா இன்கம் வாங்குறதுக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடும். ஸோ சரியாக புரிஞ்சுக்கிட்டு சூழலை காரணம் சொல்லாமல் விதியை நொந்துக்காமல் கிடைச்ச வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி முயற்சி பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த 2024 வருஷத்தில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து 2025 என்ட்ராகும் போது நிச்சயமாக ஒரு அடிப்படையில் ஒரு லட்சாதிபதியாக கரெக்டாக ஒர்க் பண்ணால் கோடீஸ்வரனா என்ட்ராக முடியும். கடனே இல்லாமல். ரொம்ப முக்கியங்க. சம்பாதிக்கிறோட கடன் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்படி வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னா கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்துங்க. இங்கே எந்த ப்ரெஷரும் கிடையாது, உங்களுக்கு நெருக்கடி கிடையாது, கட்டாயம் கிடையாது. முழுக்க முழுக்க உங்கள் கையில் கொடுத்தாச்சு. இதை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாதும் எப்படி பயன்படுத்தாலும் முடிவெடுப்பதும் முழுக்க முழுக்க உங்ககிட்ட இருக்கு. அப்படி ஒரு சுதந்திரமான வாய்ப்புல மனசார நீங்க யோசிச்சு உங்க முன்னேற்றத்துக்காக, உங்க குடும்ப எதிர்காலத்துக்காக, உங்க கனவுகள் நிறைவேறதுக்காக, கடன்கள் ஒழியறதுக்காக களமிறங்கி இந்த வருஷம் வேலை செய்யுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில மாற்றம் பெரிய லெவலில் வரும். பல பேத்துக்கு வந்திருக்குது. நான் ஒன்றும் புதுசாக சொல்ல, நடந்துட்டு இருக்குது. அது உங்களுக்கும் நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நமக்கு ஒரு எண்ணம் இருக்குங்க வாழ்க்கையில். என்ன அப்படின்னா, நம்ம 4 பேர் நல்லா இருக்கணும், இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்.
கண்டிப்பாக நம்ம ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழவங்க என்ன நமக்கு இயல்பாகவே இருக்குமுங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, நம்ம தேவைகளுக்கே போராடுறதுனால, நம்ம பிரச்சனைகளுக்கே நமக்கு நேரம் பத்தாதனால, நம்முடைய விஷயத்துக்கே அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால, நம்ம அது கூடயே போராடிட்டு நம்முடைய இந்த சோசியல் பார்வையில் கவனம் செலுத்த முடியாமல், அதை தாண்டி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாமல் ஒதுக்கிட்டு போயிடுறேங்க. ஆனால் இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு இல்லை. ஏன் தெரியுமா? இன்றைக்கி உங்கள் கையில் ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லையா? இன்றைக்கி ஒரு நபருக்கு யார் கஷ்டப்பட்டாலும், யார் சிரமப்பட்டாலும் உங்களுக்கு ஹெல்ப்னு கேட்டால், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பசிக்கிறவனுக்கு மீனை கொடுக்காத, கொடுத்தீங்கன்னா பிச்சைக்காரன் ஆயிடுவான், திரும்ப திரும்ப மீன் எதிர்பார்ப்பான், மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துரு, அதன் மூலிமா வாழ்க்கையில் எப்பெல்லாம் தேவையோ அப்போல்லாம் பசி வரும்போது மீன் பிடிச்சி சாப்பிட்டுக்குவான், உனக்கும் பிரச்சனை இல்லை, அவனுக்கும் லைஃப்பில் ஒரு நிரந்தரமான சொல்யூஷனுங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு தோணுதோ, உங்கள் சொந்தக்காரராகலாம், உங்கள் நண்பர்களாகலாம், இல்லை யாராக வேணா இருக்கலாம். ஸோ உங்கள் கண்ணில் படுற எல்லாத்துக்குமே இந்த ஒரு விஷயத்தை கொடுத்து அவர்கள் நல்லாகுவோன்னு நினச்சி இந்த வாய்ப்பை அவங்களுக்கு புரிய வச்சிட்டிங்க அப்படின்னா, அதன் மூலியமாக அவர்கள் எவ்வளோ தேவை அவ்வளோ சம்பாதிச்சு வாழ்க்கையில் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பாங்க. அந்த பெருமையும் அந்த புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும். இது என்னென்னா, நீங்கள் எல்லாம் மெம்பர்ஷிப் போடுறீங்க, ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, அவங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதில்ல. உங்களுக்கு கீழே வந்தவங்களை, பர்டிகுலர் டைரக்டில் வந்தவங்களை, அந்த கான்டாக்ட் நம்பர் ஆப்லேயே இருக்கும். ஜீனாஜிட்டிக்கு போனீங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோன் நம்பர் அங்கே பேர் இருக்கும். நீங்கள் முதல்ல அவங்க நம்பர் சேவ் பண்ணால் மட்டும்தான் கூட அங்கே பார்த்தா இருக்கும். ஸோ அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பப்போ பேசுங்க, கூகுள் வச்சு ரெகுலராக கம்யூனிகேட் பண்ணுங்கள், தொடர்ந்து உற்சாகப்படுத்துங்க. உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை, உங்கள் பேமெண்ட்டை, உங்கள் மூமெண்ட்டை அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலிமா அவங்கள தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணி ஒரு லெவலில் டெவலப் ஆகிற வரைக்கும், அடுத்த லெவலில் மூவ் ஆகிற வரைக்கும் நீங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சிலதெல்லாம் வண்டி ஸ்டார்ட் பண்ணால் சும்மா டச் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும், சிலதெல்லாம் கொஞ்சம் தள்ளி விடணும், அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறது, நீ ஸ்டார்ட் பண்ணி போன்னு சொல்லிட்டு போகாமல் கொஞ்சம் தள்ளி விட தேவையிருந்தால் கொஞ்சம் தள்ளிகிட்டே போகக்கூடாது, ஆனால் கொஞ்சம் தள்ளி விட்டு ஸ்டார்ட் ஆகிடும்னா அந்த மாதிரி தள்ளி விடுங்க, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி அவங்க போய்க்குவாங்க. நீங்கள் தள்ளிகிட்டே போக வேண்டாம். ஸோ அந்த ஒரு சின்ன கிக் ஸ்டார்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க, அவங்க ட்ரெயின் அப் பண்ணுங்கள், நம்பிக்கை கொடுங்க, கூகுள் வச்சு தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே இருங்க. ஸோ இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கீழே டீமுடைய மெம்பர்ஸ் நிறைய பேர் ஆக்டிவாக இருப்பாங்க. ரெகுலராக முதல்ல வீடியோ பார்க்க சொல்லுங்கள், ரெகுலராக இன்கம் சொல்லுங்கள், அவங்க வித்ட்ரா பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணுங்கள், வித்ட்ரா பண்ணுற கட்ட சொல்லி கொடுங்க. இதெல்லாம் நடந்ததுன்னா அவங்களுக்கு நிறுவனத்தில் நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்ததுன்னா மற்றவங்க சொல்கிறதுக்கு அவங்க தயங்க மாட்டாங்க. அப்படி சொல்கிறதுக்கு தயங்காமல் சொன்னாங்கன்னா அதன் மூலிமா அவங்க சம்பாதிக்கிறது ஆரம்பிச்சிடும். ஸோ மொத்தத்தில் அவர்களை அடுத்த லெவல் கொண்டு போகிற வரைக்கும் கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போகிறது, அவங்களுடைய உணர்வில் ஒரு உற்சாகத்தை தொடர்ந்து உருவாக்கி அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது, இது எல்லாமே ஆஸ் அப்ளைனான உங்களுடைய கடமைங்க. சும்மா என்ட்ரி போட்டோம் அப்படியே எடுத்து விட்டுன்னு இல்லாமல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அவங்கள டெவலப் பண்ணுங்கள். இதில் ஒரு பொதுநலம் இருக்குது, ஒரு சுயநலம் இருக்குது. ஏன்னா அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதுதான் உங்கள் வருமானம் மாறப்போகுது. ஸோ நீங்கள் பொதுநலமாக பண்ணாலும் சரி, இல்லை சுயநலமாக பண்ணாலும் சரி, மொத்தத்தில் பண்ணுங்க. அதன் மூலியமாக அவங்க நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. வாழ வைத்து வாழ் V3 சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ வைப்போம், அதன் மூலியமாக நாமும் வாழ்வோம். இந்த வாய்ப்பை உங்கள் நண்பரோ உறவினரோ கொடுத்து சூப்பராக ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா சம்பாதிக்கலாம் வான்னு சொல்லும்போது நீங்கள் விரும்பி ஐடி போட்டுக்கலாம், அல்லது விரும்பாமல் சரிப்போ ஐடி போட்டு சொல்லிக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இப்போ இந்த வாய்ப்பை செய்யுங்கன்னு சொல்லும்போது, இதில் வாங்க ஜெயிக்கலான்னு சொல்லும்போது, கடந்த காலத்தில் ஏதோ ஒரு பிஸ்னஸில் நீங்கள் ஏமாந்து இருந்தாலோ அல்லது நீங்கள் நினச்ச ரிசல்ட் உங்களுக்கு வராமல் போயிருந்தாலோ உங்களுக்கு என்ன தோணும்னா, இந்த மாதிரி விஷயம் சரியான விஷயம் கிடையாது, இதை செஞ்சோம்னா அது நமக்கு ரிசல்ட் சாதகமாக வராது, எவனோ சம்பாதிச்சு போயிடுவான், நமக்கு ஒன்றும் கிடைக்காதுங்கிற எண்ணம் ஒரு இயல்பாக பரவலாக இருக்குது. மேபி அது உங்களுக்கும் இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, சரியாக சொல்கிறது கரெக்டாக புரிஞ்சுக்க, தப்பாக புரிஞ்சிக்கூடாது. அதாவது நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போனோம் அல்லது தேடி வந்துச்சு, ஏதோ ஒன்று வந்துச்சு, நம்ம அது கூட பிஸ்னஸில் கமிட் ஆகி ஒரு குடும்பம் நடத்தணும். தட் மீன்ஸ் அது கூட ட்ராவல் பண்ணணும். அது என்ன ஆச்சுன்னா ஒரு லெவலில் நமக்கு ஒரு நெகட்டிவ் அனுபவத்தை கொடுத்துட்டு போயிடுச்சு. அனுபவத்தை கொடுத்துச்சு, ஆதாயத்தை கொடுக்கல. சில நேரங்களில் அனுபவத்தை மட்டும் இல்லை அவமானத்தையும் கொடுத்துட்டு போயிடுச்சு. இப்போது நம்ம ஆசைப்படுறது ஆதாயத்துக்கு, அனுபவமே நம்ம ஆசைப்படல, ஆதாயத்தை ஆசைப்படுறோம், அது கிடைக்கல. சமயம் அவமானமும் நம்ம கிடைச்சிருக்கும் போது இந்த இடத்துல இந்த அச்சம்ங்கிறது நியாயமானதான். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் ஏற்கனவே பார்த்த கம்பெனி எல்லாமே நெகட்டிவாக இருந்திருக்குது, உங்களுக்கு ரிசல்ட் வரல, நீங்கள் அனுபவத்தில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லும்போது நான் சிம்பிளாக கேட்குறேன். அதாவது நீங்கள் ஆசைப்பட்டது ஸ்ரீதேவி, அதை தான் நீங்கள் விரும்புனீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைச்சது மூதேவி, வீணாக போனது, விளங்காமல் போனது. அப்போ நீங்கள் ஸ்ரீதேவி இன்னும் பார்க்கல, ஆனால் மூதேவி நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே. அப்போது இங்கே ஒரு வாய்ப்பு வரும்போது இது ஸ்ரீதேவியா அல்லது மூதேவியான்னு பார்க்குறதுல ஸ்ரீதேவிக்கான அடையாளம் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இதை நீ பார்த்துருந்தா
அந்த கேள்வி வந்திருக்காது, நீ பார்க்கல. பட் மூதேவி நீங்க நல்லா பார்த்துருப்பீங்களே, அப்படி ஒரு சிம்டம்ஸ், அப்படி அங்க அடையாளம், ஏதாவது ஒரு விஷயம் இங்க இருக்கான்னு பாருங்க. புதுசாக ஸ்டடி பண்ணுங்க. ஒரு ஓஎம்மா சேர்ந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. டெய்லி வீடியோ சவுண்ட் வச்சு கேளுங்க, என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணிட்டே வாங்க. எது ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. ஸோ ஒன் பை ஒன்னா என்ன பேசுறோம், என்ன பண்றோம், என்ன நடக்குது, கம்பெனி என்ன அச்சீவ் பண்ணுது, என்னெல்லாம் மாற்றம் வருது, எல்லாம் ஸ்டடி பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிட்டே வாங்க. ஒரு லெவல்ல இது மூதேவி இல்லை, மேபி ஸ்ரீதேவியா இருக்கலாம். நான் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு ஸ்ரீதேவி நீங்க இன்னும் பார்க்கல, பட் மூதேவி பார்த்ததுனால அது இல்லைன்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணாலே அது ஏன் ஸ்ரீதேவி இருக்கக்கூடாது? அப்படி எண்ணத்தோட ஸ்டடி பண்ணி பொறுமையா கூட டிராவல் பண்ணுங்க. ரோட்டு போறவ 1000 சொல்லுவான். நான் நல்லாக சொன்னாலும் நம்பாதீங்க, நான் சொல்றதுதான். ஒருத்தர் நல்லாக சொன்னாலும் நம்பாதீங்க, தப்புன்னு சொன்னாலும் நம்பாதீங்க. நீங்க ஸ்டடி பண்ணுங்க, நீங்க வாட்ச் பண்ணுங்க, நீங்க புரிஞ்சுக்குங்க, நீங்க முடிவெடுங்க. அப்படி முடிவெடுத்து உங்க ஆள் மனதுல மைவித்து நல்ல கம்பெனிப்பா, எவன் சரி நான் செய்ய போறப்பான்னு சொல்லி நீங்க முடிவெடுத்தீங்கன்னா அன்னைக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்துவீங்க. அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், நீங்க டைம் எடுத்துங்க. எங்களுக்கு எந்த அவசரம் இல்லை. உங்களுக்கு என்னைக்கு முடியுமோ, என்னைக்கு தோணுதோ, என்னைக்கு விருப்பமோ அன்னைக்கு வாங்க. அன்னைக்கும் வரவேற்க மைவித்து வாசல் தெரிஞ்சு காத்துட்டு இருக்கு. ஸோ மனசார சரின்னு தோன்ற வரைக்கும் வேடிக்கை பார்த்து ஸ்டடி பண்ணிட்டே வாங்க. மனசார சொல்லது தோணும் போது களமிறங்கி வேலை செய்யுங்க. ஆனால் மொத்தத்தில் இதை வாட்ச் பண்ணுறதை விட்டுறாதீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை பயன்படுத்துகிற பல பேர் நல்லா இருக்காங்க. அந்த ஒரு லிஸ்ட்டில் நீங்களும் வரணும். உங்களுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் உங்கள் நண்பர் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இது சரின்னு தோன்றனை கொண்டு வந்து செய்யுங்க. ஆனால் அந்த விஷயத்தை ஸ்டடி பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க. ஸோ மறுபடியும் கம்பெனி சொல்லுது, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு ஒவ்வொரு நபரும் நஷ்டமே இல்லாத ஒரு நபர் ஓயாமா சென்றார், என்ன நஷ்டம்? ஒரு பிஎம் ஆகிட்டாருங்க, என்ன நஷ்டம்? 360 ரூபா, அதாவது 480 ரூபா எம்ஆர்பி உள்ள ஒரு பொருளை டிஸ்கவுண்ட் ரேட்டில் 300 ரூபாய்க்கு வாங்குறாரு. அந்த ப்ராடக்ட்டு ஒரு நபர் 10 டைம் ஃபேஷியல் பண்ணிக்கலாம், அல்லது 10 பேர் ஒரு டைம் பண்ணிக்கலாம். அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்துக்குது. ஸோ ஒரு பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்காரு, கொடுத்த காசுக்கு பொருள் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அவர் ஆட் பார்க்கல இன்கம் இருக்குது, அதை வந்து மாதம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்படி ஏற்கனவே பார்த்த ஓஎம் இன்கம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்படி பல விஷயங்கள் அடிஷனலாக இருக்குது. இப்போ எங்கே லாஸ் இருக்குது? ஸோ பிஎம் ஆனாலும் லாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சில்வரோ, கோல்டோ, டைமண்டோ, கிரவுனோ உங்களுக்கு விருப்பப்பட்டா ஆயிரம் கேப்சூல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதை யூஸ் பண்ணுறீங்க, அதை தாண்டி அந்த பேக்கேஜ் எடுத்துக்கிறீங்க. அதில் பெனிஃபிட் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க, மந்த்லி வாங்க போகிறீங்க. அது முழுக்க உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. ஸோ எதுவுமே நீங்கள் முடிவெடுத்து பண்ணுறதானே ஒழிய கம்பெனி இவ்வளோ நாளில் பண்ணு, இதை பண்ணு, இப்படி பண்ணு, எந்த அட்வைஸ் உங்களுக்கு பண்ணல, எந்த நெருக்கடி உங்களுக்கு கொடுக்கல, எந்த தொந்தரவும் பண்ணலன்னு சொல்லும்போது இதை விட எளிமையாக ஒரு வலிமையாக மார்க்கெட்டில் என்னங்க பிளான் இருக்குது? ஸோ பொறுமையாக சரியாக ஸ்டடி பண்ணிவிட்டு உங்களுடைய நாலேஜில், உங்களுடைய யதார்த்தமான பார்வையில், உங்களுடைய சிந்தனையில் இது என்னைக்கு சரின்னு முழுமையாக தோணுதோ அன்னைக்கு முழுசாக களமிறங்கி உங்கள் முயற்சி ஆரம்பிங்க. அது வரைக்கும் கம்பெனி காத்து இருக்குது, களம் ரெடி ஆகுது. நீங்கள் நிச்சயமாக வருவீங்க. வரும்போது உங்களை வரவேற்று மிகப்பெரிய இன்கம் கொடுக்குற கம்பெனி தயாராகுது. நம்ம கம்பெனியில் உங்கள் ரிலேஷனோ இல்லை உங்கள் நண்பர்களோ இல்லை யாருன்னு தெரியாத ஒரு யூடியூப் மூலிமா கூட உங்களை வந்து ஒரு மெம்பராக சேர்த்து விட்டுருக்கலாம். அப்படி ஒரு மெம்பராக சேர்ந்த நீங்கள் கம்பெனியில் ஓஎம் ஓப்பனிங் மெம்பராக இருக்கலாம், அல்லது பிஎம் பேசிக் மெம்பராக இருக்கலாம். இல்லை அடுத்தது லெவலில் உங்கள் விருப்பத்தை பொறுத்து, மனோநிலை சூழ்நிலை பொறுத்து ஒரு முடிவெடுத்து எந்த பிளானில் வேணாலும் ட்ராவல் பண்ணலாம். பட் பேசிக்காக ஒரு கேள்வி, மைவீதினா என்ன? இந்த கம்பெனி மெம்பர் ஆகிட்டமே, இந்த கம்பெனி பேருக்கு என்ன அர்த்தம்? இப்படி ஒரு கேள்வி மக்கள்கிட்ட இருக்கு. இதை தாண்டி என்னன்னா, இந்த கம்பெனி வந்து நம்ம நல்லாக வெளியே பேசுறோம், இல்லை இந்த கம்பெனி இருக்கிறோன்னு வெளியே மற்றவங்க ஷேர் பண்றோம், இல்லை இந்த கம்பெனி பத்தி வெளியில பேசுறமே, நமக்கு அதனால லாபமா நஷ்டமா? இப்படி கேள்வி இருக்கா இல்லைங்களா? சரி, சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். மை V3 மைனா உங்களுக்கு அர்த்தம் புரியும். V3னா என்ன அப்படின்னா, வாழ வைத்து வாழ். நம்ம நல்லா இருக்கணும், எல்லாரும் ஆசைப்படுறோம். அந்த நல்லா இருக்கிற செயலுக்கு பின்னால் 4 பேர் நல்லா இருந்தா இன்னும் நல்லது தானே? அது அர்த்தமுள்ள ஒரு விஷயம் தானே? ஸோ அந்த வகையில் நீங்களும் நல்லா இருங்க. 10 பேர் நல்லா வைக்கிறதுக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுங்கன்னு சொல்கிறது தான் மை3 வந்து உங்களுக்கு வாய்ப்பாக கொடுத்துருக்குது. அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டு எப்படி வேணால் செயல்படுத்தலாம். சரி, இந்த கம்பெனி பேரை சொல்கிறோமே, இது சரியா தப்பா? இது நமக்கு லாபமா நஷ்டமா? ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? நான் சிம்பிளாக சொல்கிறேன். மை3 பற்றி நீங்கள் நேரடியாக உங்கள் நட்புகிட்டையும் உங்கள் உறவுகிட்டையும் யாரை பார்க்குற அவங்ககிட்ட எல்லாம் பேசும் பொழுது அந்த விஷயத்தை அவர்கள் உள்வாங்கி கொண்டு ஒரு ஓஎம்மா உள்ள ஜாயின் பண்ணி நம்ம ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணாலோ அல்லது பிஎம் அப்கிரேட் ஆனாலோ இல்லை எந்த பிளானில் அவங்க ட்ராவல் பண்ணாலோ அவங்க செய்கிற செயலுக்கு பின்னால் ஏதோ ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும்.
நீங்கள் என்ன பிளான் இருக்கீங்க, நீங்கள் என்னவா செயல்படுறீங்க பொறுத்து அந்த வருமானம் தீர்மானிக்கப்படும். ஆனால் மொத்தத்தில் நீங்கள் விஷயத்தை மற்றவங்க பேசும்போது அதை உள்வாங்கி கொண்டு ஏற்றுக்கொண்டு பிஸ்னஸில் வந்துட்டாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு லாபம் தான், நஷ்டம் கிடையாது. நிச்சயமாக லாபம் எவ்வளோங்கிறது அவர்கள் செயல்படும் விதத்தை பொறுத்து இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதாவது இந்த விஷயத்தை மற்றவங்ககிட்ட நேரடியாக நீங்கள் பேசணும். கம்பெனி நல்லா இருக்குது, நான் நல்லா இருக்கேன், இந்த வாய்ப்பு இருக்குது, வேணா யூஸ் பண்ணி சொல்லும் போது இதன் மூலியமாக வரக்கூடிய பின் விளைவு உங்களுக்கு சாதகமாக பெரிய லெவல் வருமானம் மாறக்கான நிறைய வாய்ப்புகள் இந்த சொல்றது மூலமா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சிலருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கான்டாக்ட் இல்லை, எனக்கு சைட் டைப், நான் மற்றவங்க பேச மாட்டேன், எனக்கு நேராக பேசுகிற கூச்சம், இதெல்லாம் சொல்றவங்க இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களை என்ன பண்ணலான்னு நான் சொல்றேன்னா, நீங்க நேராக போய் சொல்ல வேண்டாம். உங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைங்க, உங்க இன்ஸ்டா பேஜில் போஸ்ட் பண்ணுங்க, இல்லை யூடியூப் சேனல் வந்து அதில் போஸ்ட் பண்ணுங்க, இல்லை ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுங்க. ஏதோ ஒன்று மை வீட்டில் நல்லா இருக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது உங்க உள்ளத்தில் இருந்ததுன்னா அதை ஊர் பூரா சொல்றதுக்கு நேராக சொல்ற சங்கடப்பட்டாலும் எவ்வளோ சோசியல் மீடியா இருக்குது, அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணீங்கன்னா அதை பார்க்குற மக்கள் அது என்னன்னு கேட்டு உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா அதன் மூலியமாகவும் நீங்கள் சம்பாதிக்கலாம். இப்படி பல பேர் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. பப்ளிக்லையும் பேசுகிறாங்க, இந்த மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி அதுலேயும் பெரிய லெவலில் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு விஷயத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கம்பெனி நல்ல கம்பெனி, மைவித்ரி சிறந்த கம்பெனி, மைவித்ரி நாணயமான கம்பெனி, மைவித்ரி உலகத்திலே மிகச்சிறந்த கம்பெனி சொல்லி ஆளாளுக்கு அவங்கவுங்க புரிதலுக்கு தகுந்த மாதிரி வெளியே பேசி சம்பாதிக்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயம் மட்டும் இல்ல, இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா, மைவித்ரி மோசமான கம்பெனி, மைவித்ரி டுபாக்கூர் கம்பெனி, இது ஸ்கேம் பண்றாங்க, ஓடிடுவாங்க, இந்த கம்பெனி ஃப்ராடு பண்ணுது, இப்படின்னு சொல்லி நீங்க மைவித்ரி பேரை பேசினாலும் உங்களுக்கு வருமானம் இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கம்பெனி சரியில்லைன்னு சொல்லி சோசியல் மீடியால பேசுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வருமானம். மொத்தத்துல மைவித்ரி பேரை சொன்னா வருமானம். உங்களுக்கு நல்லாக்குதுன்னு தோணுதா, நல்லாக்குன்னு சொல்லி சம்பாதிச்சுட்டு போங்க. சரியில்லைன்னு தோணுதா, அதை சொல்லி சம்பாதிச்சுட்டு போங்க. ஆனா மைவித்ரி பேரை சொன்னா கண்டிப்பா வருமானம், அவர்களுக்கும் நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கும். அவங்க போற வியூஸ் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த வியூஸ் வேற யாரும் இல்ல, யாரோ ரோட்ல போறவங்க சம்பந்தம் இல்லாதவங்க இல்ல, அந்த வியூஸ் கொடுக்கறது போற நம்ம ஆளுக்கு தான். என்னமோ சொல்றாங்களே போய் பாட்டு வருவோம், ஏதோ கருத்து சொல்றாங்களே போய் கேட்டு வரும் சொல்லிட்டு பொழுதுபோகாம போய் கொஞ்சம் பேர் பாக்குறாங்க. அது கொஞ்சம் பரபரப்பா பாக்குறாங்க, கொஞ்சம் பயத்துல பாக்குறாங்க, எப்படியோ பாக்குறாங்க. இப்படி பாப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அப்ப ஒரு கருத்தை இடையில சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் போய் பாக்குறீங்க. மொத்தத்துல மைவித்ரி பேரை சொன்னவங்க நல்லா இருக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இதுக்கும் என்னோட வாழ்த்து சொல்றேன். ஏன், கம்பெனி பேரை சொன்னா காசு, நீங்க பாசிட்டிவா சொன்னாலும் காசு, நெகட்டிவா சொன்னாலும் காசு. சம்பாதிக்கிறது நம்ம தான். ஏன், ஒர்க் பண்றோம், டீம் டெவலப் பண்றோம், சம்பாதிக்கிறோம். அல்லது அவர்கள் போடுற போஸ்ட, அவங்க போடுற வீடியோவை பார்க்கிறோம், அதை பத்தியத்துக்கு இப்படி வந்திருக்குது என்னன்னு பாருன்னு சொல்லி ஷேர் பண்றோம், அதன் மூலியமா அவங்க சம்பாதிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன், மைவித்ரி பேரை சொன்னா காசு, சொன்னவங்களுக்கெல்லாம் காசு. நீங்க எப்படி வேணா சொல்லிட்டு போங்க, சாய்ஸ் உங்களுக்கு, உங்கள் புரிதலுக்கு நான் விட்டுறேன். உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்படி சொல்லுங்க. ஆனா சொல்லாம மட்டும் விட்டுறாதீங்க, ஏன்னா சொல்லாம மட்டும் வருமானம் கிடையாது. ஸோ நல்லா சொல்லுங்க, நிறைய சொல்லுங்க, சந்தோஷம் சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க, ஆனா சொல்லிட்டே இருங்க. நம்ம கம்பெனியில ஏற்கனவே நீங்க மெம்பராகி செயல்பட்டுக்கிறீங்க, சின்ன லெவல்லையோ பெரிய லெவல்லையோ அல்லது பேரளவுலையோ செயல்பட்டுக்கிறீங்க. மொத்தத்தில் என் கம்பெனி மெம்பர் ஆயிட்டீங்க, சரிங்களா? அந்த உரிமையில சில விஷயங்களை உங்ககிட்ட மன விட்டு நான் பேசுறேன். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, ஒரு மனுஷ வாழ்க்கை என்னங்க, 2 சர்டிஃபிகேட்டுங்க. ஒன்று பர்த் சர்டிஃபிகேட், இன்னொன்று டெத் சர்டிஃபிகேட். பர்த் சர்டிஃபிகேட்டை நம்மளை பெற்றது வாங்குது, டெத் சர்டிஃபிகேட்டை நாம பெற்றது வாங்குது. ரெண்டையும் நம்ம வாங்க போறது கிடையாது. இது இப்போ நம்ம வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில 3 விதமான சாப்டர் நமக்கு இருக்கு. அதுல முதல் விஷயம் குடும்ப வாழ்க்கை. எப்போ நம்ம பிறக்கிறோமோ ஒரு குடும்பத்தை என்டர் ஆயிட்டோம். ஒரு மகனா, நான் ஜென்ஸுக்காக பேசுறேன், இது லேடிஸுக்கும் பொருந்தும். ஸோ நான் மகன்னு பேசுறேன், ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், பிறந்ததுமே ஒரு மகன் ஒரு கேரக்டர் வந்துடுது. வளர வளர அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியும் கூட இருக்க போறாங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டர் வளர்ந்து வாலிபமானதுக்கப்புறம் மேரேஜ் ஆகும்போது கணவன் ஒரு கேரக்டர் நமக்கு வருது. கொஞ்ச நாள் ஆகும்போது தகப்பன் ஒரு கேரக்டர் வருது. இன்னும் வளர்ந்து வரும்போது நமக்கு இடையில மாமா, சித்தப்பா, பெரியப்பா பல கேரக்டர் நமக்கு இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஒரு லெவலில் நம்ம குழந்தைகளுக்கு கட்டி கொடுக்கும்போது மாமனா ஒரு கேரக்டர் வருது. வயசான காலத்தில் பேரம்பேத்தி வந்ததுக்கப்புறம் தாத்தான்னு ஒரு கேரக்டர் வருது. இப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள நமக்கு பல ரோல் இருக்குது. நமக்கு பேர் ஒன்று தான், ஆனால் ரோல் அந்த இடத்துல இப்போ உதாரணத்துக்கு எங்கள் அப்பாட்ட போய் அது யாருன்னு கேட்டால் சக்தியான்னு சொல்ல மாட்டார், என் பையன்னு சொல்லுவார், என் பெரிய பையன்னு சொல்லுவார். இப்படி தான் எல்லாரும் சொல்லுவாங்க. வீட்டுக்கு சம்சாரம் போய் யாருன்னு கேட்டால் சத்யான்னு சொல்ல மாட்டாங்க, எங்கள் வீட்டுக்காரன்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு கேரக்டர் தான் சொல்லுவாங்க, வெளியே பேரை சொல்ல மாட்டாங்க. ஃபேமிலிக்குள்ளே அப்படி தான் இருக்கும். அதை தாண்டி அவங்க பேருன்னு கேட்டால் தான் சொல்லுவாங்க. அப்போ நமக்கு அங்கே கேரக்டர் தான் முக்கியமாக இருக்குது. ஸோ இந்த குடும்ப வாழ்க்கையில் நம்ம சிறப்பான இடத்தை கண்டிப்பாக எல்லாருமே வகிக்கணுங்கிறது நம்ம ஆசைப்படுறோம். நல்ல புருஷன், நல்ல மகன், நல்ல அப்பா,
இல்லை நல்ல மாமனார், நல்ல தாத்தா. ஒரு நல்ல தாத்தான்னு யார் சொல்லுவாங்க? பேரம்பேத்தி வந்தால் 100 ரூபா கொடுன்னு கேட்டால் தாத்தான்னு சொல்லுவாங்களா? நம்ம கொடுக்கணும், அப்போ தான் நல்ல தாத்தான்னு சொல்லுவாங்க. நாம போய் 100 ரூபா கேட்டால் அங்கே தாத்தாட்ட போனால் காசு கேட்பாரு சொல்லிட்டு பேரம்பேத்தி பக்கத்திலே வராது. ஸோ என்னன்னா, இன்னைக்கு நல்லங்கிற பேர், உதாரணம் சொன்னால் இல்லானை இல்லாலும் வேண்டாம் சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் பெற்ற தாயும் வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. சொன்னது நாளில் எங்கூட கோவிச்சுக்காதீங்க, சொன்னது பட்டினத்தார். எப்போ? அந்த காலத்திலேயே. அன்னைக்கு இந்த செல்ஃபோன் பில் இல்லை, இன்னைக்கு அந்த சொந்த வீடு எல்லாத்துக்கும் இருந்துச்சு. அதாவது வந்து சத்திரத்தை படுப்பாங்க, அது குடிசை விட்டுருப்பாங்க, வாடகை வீடே கிடையாது. இன்னைக்கு வாடகை வீடுக்கு மிகப்பெரிய பிரச்சனை மாதிரி இருக்கு. ஸ்கூல் ஃபீஸ் கிடையாது, இன்னைக்கு இத்தனை ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. அன்னைக்கு ஒரு காடாப்படின்னு தான், ஒரு லங்கோடு லுங்கி தான். அந்த மாதிரி இருந்த காலத்தில், இத்தனை செலவில்லாத காலத்திலேயே அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்ததுன்னா இன்னைக்கு எத்தனை செலவு, இத்தனை மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு. முதல்லலாம் வந்து குழந்தை பிறப்பு என்பது ஒரு வாழ்க்கையினுடைய ப்ராசஸ். இன்னைக்கு அதே ஒரு பெரிய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸாக மாறி வியாதியாக மாறி போச்சு. அந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையில் பிறக்கிறதுலேருந்து சாகிற எல்லாமே பஞ்சாயத்து. ஸோ அப்படி ஒரு நிலைமையில் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில், இந்த ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழணுங்கிறது எல்லாத்தோட ஆசை தானே. இது ஒரு ஏரியா, என்ன நடக்குது அப்புறம் பேசுவோம். ரெண்டாவது ஏரியா இருக்குது, சமுதாய வாழ்க்கை. நம்ம குடும்பத்தாண்டி வெளியே வந்துட்டா நம்முடைய ஜாதியாக இருக்கலாம், நம்முடைய மதமாக இருக்கலாம், நம்முடைய இனமாக இருக்கலாம், இல்லை நம்முடைய வீதியாக இருக்கலாம், இல்லை நம்முடைய ஊராக இருக்கலாம், நம்முடைய நாடாக இருக்கலாம். இங்கே வந்து பிரிவினை பேசல, ஏதோ இடத்துல நம்ம அசோசியேட் ஆயிட்டு தீரணும். அப்படி இருக்கும்போது அந்த ஊரில் ஒரு சங்கம் இருக்கு வச்சுக்கோமே, ஊர் ஜாதியே வேண்டாங்க, மதமே வேண்டாங்க, அந்த ஏரியாவில் ஒரு கிளப் இருக்குது, சங்கம், அந்த ஏரியாவுடைய குடியிருப்பு சங்கம் சொன்னால் நமக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும் கேட்பாங்க, எதிர்பார்ப்போமா இல்லையா? ஸோ அப்போ அந்த வேல்யூ நமக்கு கிடைக்கணுமா இல்லையா? ஸோ அங்கே ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கணும். சொசைட்டிக்குள்ளே வந்து என்ன வர்றாரு, அண்ணன் வர்றாரு, ஏதோ அண்ணன் கேட்டு பண்ணுவோம், ஒரு வாரம் அண்ணன் கிட்ட சொல்லுங்கப்பா, அவர் டிஸ்கஸ் பண்ணுங்கப்பா சொல்கிற அளவுக்கு நம்ம இருக்கணுமா இல்லையா? ஸோ சமுதாய வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். ஒரு சமுதாயத்தில் ஒரு சிறந்த மனிதராக நம்மளை வெளிப்படுத்திக்கணும். நமக்கு செலவைக்க வேண்டாம், போஸ்ட் விட்ட வேண்டாம், அட்லீஸ்ட் பேர் சொன்னால் ஆமாம் அவரா தெரியுமாப்பா அப்படி சொல்கிற அளவுக்காவது வாழணுமா இல்லையா? ஸோ அந்த ஏரியாவுக்குள்ளேயுமே நம்ம சக்ஸஸ் லைஃபை வாழ வேண்டி இருக்குது. ஸோ குடும்பத்துக்குள்ளேயும் சக்ஸஸ் பர்சனாக வாழ வேண்டி இருக்குது, அதை தாண்டி வெளியே சமுதாயத்துக்குள்ளேயும் ஒரு சக்ஸஸ் பர்சனாக வாழ வேண்டி இருக்குது. இது ரெண்டு நமக்கு பிடிச்சிருக்குது, நமக்கு ஆசையும் கூட. ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தையுமே எது தீர்மானிக்குது அப்படின்னா, நம்மளோட ஆசை மட்டும் இல்லை, நம்மளோட தொழில் வாழ்க்கை எப்படி அமையுதோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த மரியாதையும், குடும்ப வாழ்க்கையில் மரியாதையும், சமுதாய மரியாதை. இது உண்மையா இல்லையா? உங்களுக்கு தொழில் வாழ்க்கை சரியில்லாமல் ஒரு 5,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போனால் என்ன மாதிரியா குடும்பத்தில் இருக்கும், என்ன மாதிரி சொசைட்டியில் இருக்கும்? ஒரு கோயில் டொனேஷன் கூட 100 ரூபா நம்ம யோசிப்போம். ஏன்னா நம்ம வருமானமே பிரச்சனையாக போய் எப்படிங்க கொடுக்க முடியும்? ஸோ இங்கே குடும்ப வாழ்க்கையில் கிடைக்கிற மரியாதையை தீர்மானிப்பதும், சமுதாயத்தில் கிடைக்கிற மரியாதையை தீர்மானிப்பதும் எதுனா, தொழில் வாழ்க்கையில் நம்ம என்ன ஏர்ன் பண்ணுறோமோ அதுதாங்க. அப்போது ஒவ்வொரு மனுஷனும் இந்த 3 வாழ்க்கையில் சிறப்பாக வாழணும்னா, இந்த 3ஆவது வாழ்க்கை தொழில் வாழ்க்கை நல்லா அமைஞ்சாதான், நல்ல வருமானம் வந்தாதான் குடும்ப வாழ்க்கையில் மரியாதை, சமுதாயம் மரியாதை. அப்போ நீங்கள் எங்கே கவனமாக இருக்கணும், எங்கே வந்து நீங்கள் ஒரு தெளிவாக இருக்கணும், எங்கே வந்து ஃபோக்கஸாக இருக்கணும்னா தொழில் வாழ்க்கையில். இப்போ நீங்கள் எதுக்கும் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அதில் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, அதில் என்ன வருமானம் வருது, அந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில் நமக்கு மரியாதை இருக்கா தீர்மானிங்க. நல்லா இருந்தால் சூப்பராக வாழ்கிறீங்க, வாழ்த்துக்கள். அல்லது சமூக வாழ்க்கையில் சூப்பராக இருக்கு, பெரிய லெவலில் இருக்கீங்களா, வாழ்த்துக்கள், தப்பே கிடையாது. ஆனால் அந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு, அந்த வர இன்கம் வச்சுக்கிட்டு நம்மளால் குடும்ப வாழ்க்கையில் சக்ஸஸ் பர்சனாக வாழ முடியல, சமுதாய வாழ்க்கைக்குள்ளே போகவே முடியல ஒரு நிலைமையில் இருந்தீங்கன்னா, இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம்.